மக்களே வணக்கம். தூய சக்தி டிவிகே அவங்களோட ஆட்சியில் வேலூர் மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தாவைக்க வச்சு அந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, சூளை கல்லுலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்ட போயிட்டு இனிமேல் நீங்கள் இங்கே பண்ணணும்னா 1 லட்சம் ரூபா நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க போய் கேட்கும் பொழுது தரமாட்டேன்னு சொன்ன உடனே தாவேக்கா குண்டர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவங்கள எப்படி மிரட்டுறாங்க அப்படின்றத பாருங்க கொஞ்சம். நண்பா நண்பீஸ், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எங்க ஆட்சியில 1 ரூபாய் என்ன மீறி யாரும் தப்பான முறையில பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? அந்த தாவேக்காவோட தலைவர் விஜய். மக்களே புரியுதுங்களா? அதாவது மாவட்ட செயலாளர் தான் கேட்க சொன்னாராம், நீங்க மட்டும் இதுக்கு உண்டான காசை நீங்க கொடுக்கலன்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க, உங்க மேல கேஸ் போடுவோம், அதுக்கப்புறம் தலைமையில இருந்து தான் இந்த காசை இந்த லஞ்சத்தை வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவேக்கா கொடி போட்டு வண்டி பக்கத்தில் நிப்பாட்டி இருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய மிரட்டல். அந்த பொதுமக்கள் அந்த தொழில் பண்றவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்போ வேலூர்ல அந்த ஊர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே, இவங்க தான் மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போறேன், மாற்றத்தை பண்ண போறேன், எல்லாமே வீண் சவடால். எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பொய் என்ற பிம்பத்தை கட்டி அமைச்சு இன்னைக்கு அவர் கீழே இருக்கிற தொண்டர்களை கூட கவனிச்சு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில வெறும் கோட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டாரு சட்டமன்றத்துல. இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் திரு விஜய் அவர்களே.